மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். பார்ட் ஒன்று. வீரா மனசில் மாறனா அசால்ட்டாக இடம் பிடிக்கிறாப்புல. வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வீரா வந்து செம கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நீ வந்து செலவு வந்து கொஞ்சம் நெஞ்சமாக ஆகிட்டுருக்கு, எவ்வளோ ஆகிட்டுருக்கு, நீங்கள் என்னடானா கண்மணி கேட்கவே மாட்டேங்கிற, நமக்கு உதவி செய்கிறாங்களாம், அவங்கள வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுதான் நமக்கு அழகு அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து இந்த பக்கம் வள்ளி வந்து பார்த்துட்டு இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா, இந்த கண்மணி என்னடான்னா ஏதோ ஒரு திட்டத்தை வச்சு தான் காசை வந்து இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து மாறன் வராங்க. வந்துட்டு வந்து மாப்பிள்ளை வந்து உனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை ஸ்பெஷலாக வந்து கொடுக்க சொன்னார் உன் வருங்கால கணவர், அதனால் இந்த ட்ரெஸ்ஸை மறக்காமல் நல்லபடியாக போட்டுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இவன் என்ன கல்யாணத்தை நிப்பாட்டுவான்னு பார்த்தா இவன் என்ன சந்தோஷமாக வந்து புடவையை கொடுத்துட்டு போயிட்டுருக்கான், ஒன்றுமே புரியலையேன்னு கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வள்ளி வந்து அவங்களும் என்ன இவன் நம்ம ஒரு திட்டத்தை ஒன்று சொன்னால் இவன் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கான், என்ன தான் முடிவில் இருக்கான், ஒருவேளை உண்மையிலே வீராவை மறந்துட்டானான்னு அவங்க யோசிக்கிறாங்க. இங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கிராண்டாக வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. போர்டு வந்து மாறன் வெட்ஸ் வீரா அப்படிங்கிற மாதிரி போர்டு வேறு வச்சுருக்காப்புல. அதை வந்து பார்த்தோன்னா வந்து சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு வந்து மாறன் அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன். யாராவது பிரச்சனை வந்தால் ஒன்றும் பரவாயில்ல, வந்தால் பார்த்துக்கலாம், அப்படி நமக்காக தான்டா செய்கிறோம் மாறா அப்படின்னு தோளில் தட்டிக்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப வந்து மாறன் இவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டான்ல, நம்ம உதவி கூட செய்யலையே அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ராகவனும் ஆமாம் என் கல்யாணத்துக்கு நான் தான் செய்யணும், நீங்கள் தான் செய்ய மாட்டேறீங்களே அப்படின்னோடனே என்னது உன் கல்யாணமா, இல்லை இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு டக்குன்னு மறுபடியும் போர்டை பார்த்துறாங்க. மாறன் வெட்ஸ் வீரா அப்படிங்கிறத. என்னடா மாறன் வெட்ஸ் வீரான்னு எழுதியிருக்கேன், நல்ல கண்ணை திறந்து பாடுறா, மாறன் வெல்கம்ஸ் வீரான்னு இருக்குது, ஏன் உனக்கு தெரியலையா அப்படிங்கிறப்ப கண்மணியும் அதே மாதிரி வந்து தப்பாக பிடிக்கிறாங்க. என்ன இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம்னு போர்டு வச்சுருக்கான் அப்படிங்கிறப்ப ஓ மாறன் வெல்கம்ஸ் வீராவா, அப்போ அவன் எல்லாமே வேணுன்ட்டு தான் செஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. அந்த பக்கமாக வந்து கரெக்டாக வந்து டோரை வந்து திறக்கிறாங்க. திறந்தோன்னு பார்த்தா வீரா வந்து அந்த ட்ரெஸ்ஸில் வந்து செம அழகாக இருக்காங்க. அவங்க பின்னாடியே வந்து மாறன் வந்து அழகில் மயங்கி அப்படியே பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்காங்க. வள்ளி வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு ஏய் என்னடா பின்னாடியே போயிட்டுருக்க, ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கால்ல அப்படின்னா ஆமாம் ஆமாம் இப்போ அதுவாக முக்கியம், டேய் ஏன்டா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கடா, எப்படியாவது கல்யாணம் நிப்பாட்டணும், அது நிப்பாட்டிடலாம், ஆல்ரெடி நிப்பாட்டியாச்சுன்னு நீ தைரியமாக இரு, ஏன் போட்டு என்னை வந்து அவ்வளோ அழகாக இருக்கா அவள் கூட வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் வந்து நிழலில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் காசு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய, அப்போ கூட நிறைய பேர் இருப்பாங்களே அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு தேவை அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளிப் மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் வீரா சேரில் உட்காந்தோடனே அப்புறம் வீரா என்ன இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நீ இவ்வளோ வந்து உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னோடனே எல்லாம் அருமையாக இருக்குது தெரியுமா, இந்த மண்டபத்தில் உள்ளவங்க எல்லோரும் என்னை வந்து பாராட்டுறாங்க, என் வருங்கால கணவர் எடுத்து கொடுத்தது நல்லா தான் இருக்கும் அப்படின்னா உன் ஹஸ்பண்டுக்கு வந்து டேஸ்ட்டே சரியில்லை அப்படின்னு மாறன் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை தெரியுமா, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னா நீ இதையே கண்டினியூ பண்ணிக்க போறியா அது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறப்ப அப்போ தான் கரெக்டாக அரவிந்த் வராப்புல. அரவிந்த் வந்தோடனே வந்து பேசுகிறாங்க. வீரா நீ இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, எங்கே எடுத்த செலெக்ஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னோன்னா இங்கே வந்து அப்போ தான் புரியுது வீராவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து மாப்பிள்ளை எடுத்து கொடுக்கல, மாறன் தான் எடுத்து கொடுத்துருக்காப்புல அப்படின்னு வந்து புரியுது. சரின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நிஜம்லேயே சொல்லு அவர் தான் எடுத்து கொடுத்தாப்புல அரவிந்த் அப்படின்னு. நான் தான் பொய்யே சொல்லலையே வீரா, உன் வருங்கால கணவர் தான் எடுத்து கொடுத்தா அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னு. வேறு யார், நான் தான் உன் வருங்கால கணவர், நான் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், அது மட்டுமா இனிமேல் நடக்க போகிற எல்லா ஃபங்க்ஷன்லும் வந்து நான் தான் உனக்கு எடுத்து கொடுக்க போகிறேன், மாப்பிள்ளை சார்பாக பண்ண போகிற எல்லா விஷயமும் நான் தான் பண்ண போகிறேன், இதெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, அப்போ எல்லாமே நான் தானே செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே மாறா தயவு செஞ்சு சொல்கிறேன் இப்படிலாம் செய்யாத, யோசிக்காத, அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து என் கல்யாணத்தில் வந்து நீ குளறுபடி பண்ணாத, நான் ஏன் செய்ய போகிறேன், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், தைரியமாக இரு, இந்தா எனக்கு பிடிச்ச புடவை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே கோவம் வந்து வீரா வந்து போய் வந்து மாப்பிள்ளை ராமச்சந்திரன் கிட்ட வந்து மாறனை வந்து மாட்டி விட்டுறாங்க. வந்து ராமச்சந்திரன் வந்து கோவத்தில் திட்டுறாங்க, இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினச்சா நீ வந்து இப்படி பண்ணுறிய அப்படின்னோடனே என்ன புரியல அப்படின்னா வீரா ஃப்ரெண்ட்ஸ் ரூம்லலாம் ஏசி ஒர்க் ஆகலாம் போய் என்னென்னு பாரு அப்படின்னோடனே அப்பா இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு
சரி பயந்துட்டேல்ல அப்படின்னு நான் ஒன்றும் பயப்படலை அப்படின்னோடனே, இங்கே பாரு நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி மனசில் ஆசையை வளர்த்து வச்சுட்டு நாளைக்கு எனக்கு கல்யாணம்டா அப்படின்னோடனே, கவலையே படாத வீரா, தாலின்னு ஒன்று உன் கழுத்தில் வந்து ஏறுனா அது நான் கட்டுறதா மட்டும்தான் இருக்கும், இதை வந்து விதியை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு மாறன் அந்த பக்கம் மாஸ் காட்டுறாங்க. ஆரம்பத்திலே வந்து அரவிந்த் ஃபேமிலி வந்து என்ட்ரி ஆனப்போ வந்து என்ன இந்த மாதிரி சின்ன இடத்துலலாம் வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக பண்ணணும், உங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய தெரில அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து மாறன் வந்து செம நோஸ் கட்டு கொடுத்தாப்புலன்னே சொல்லலாம் அந்த சீனு. என்ன இது கூடவா தெரியல, போன மாதம் நீங்கள் இந்த ஹோட்டலில் தானே வந்து நீங்கள் பண்ணீங்க உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு எல்லா ஃபங்க்ஷனும், அதனால தான் நீங்கள் செஞ்சாலே எதுவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு தானே வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம், வேணும்னா நீங்கள் சொன்னது எல்லாமே மேற்கொண்டு அடிஷ்னலாக செய்யட்டுமா அப்படின்னோடனே, நம்மளை பற்றின எல்லா விஷயங்களையும் இவங்க கேதர் பண்ணி வச்சுருக்கானே, நம்மளை இப்படி அசிங்கப்படுத்துகிறானே, சரி விடு எல்லாம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நோஸ் கட் வாங்கிட்டு அப்படியே போகிறாங்க. ஏண்டா அவள் அங்கே தனியாக உட்காந்துருக்கா, வந்து நீ என்னடான்னா இப்படி மாங்குன்னு வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னா, ஆமாம் அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னா, ஆமாம் அவள் வருங்கால கணவர் எடுத்து கொடுத்தது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. யாரா அவன் எடுத்து கொடுத்ததை வந்து நீ வந்து இவ்வளோ புகழ்ந்து பேசிகிட்டு இருக்க, ட்ரெஸ்ஸு நான்லாம் எடுத்து கொடுத்தேன், இந்த விஷயம் வீராக்கு தெரியுமாடா, தெரிஞ்ச பிரச்சனை ஏற்படுது இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா, அப்படியாடா நீங்கள் 2 பேரும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 2 பேரும் சேர்ந்து ஓடி போய் போகிறீங்களா, ஏன் அப்பா கிட்ட அடி வாங்காமல் விட மாட்டியா, அவளா தானாக என்னை ஏற்றுப்பா அதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதோட